சொன்ன வார்த்தை எங்க காரணம் அந்த நாய் கூட சரி மாடு வந்து என்ன கருத்து உங்களுக்கு? மாடு உண்மையிலே சூப்பரா இருக்கு. பொண்ணுங்க அதோட சூப்பரா இருக்கு. ஓகே போலீஸார் கூப்பிட்டு பிறந்தது பெரம்பலூர், படிக்கிறது வண்டலூர், சுத்துறது அடையாறு அப்படின்னு கேள்வி. நான் டூ சொல்லல, நான் டூ சொல்லல, ஒத்துக்க முடியாது. தெய்வநாடு பாத்துங்க, ஃபெர்பினியம் பேரு. நான் ஒண்ணுதான் சொன்னேன். கருத்து வாம்சே ஹாப்பி. இதுக்காக தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்னு நினைச்சோம். ஜாலியா வந்திருக்கோம். சில தற்கொலையும் போகவே வேணாண்டாங்க. அந்த தற்கொலையை வந்து வீடியோ போட்டு பார்த்து சேஃபா வாங்க. ஓகே ரெடியா ஃப்ரெண்ட்ஸ் போமா? போங்க போங்க எல்லாம் போங்க. வாங்க நம்ம என்ன பண்றோம்? விளாக் பண்றோமா? ரெடி லாகடா ஓகே பண்றாரு. அவர் பேச அப்புறமா காமிக்கிறேன். ஓகே இந்த மாதிரி பண்ணா வீட்டுல மாட்டி போலீஸ் பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபர்ஸ்ட் தாம்பரம் போறோம். சார் ಈ கேமரா யாங்கடே சார் மைக் அவங்க போறானுங்க. யார் பேச கேட்க போறது இல்லை, பைத்துக்காரன்னு சொல்றானுங்க. தெரிஞ்சுக்கலாம். அங்க நான் அதோ இருக்கிறேன். அவனுக்கு போய் பேசுறானுங்க. இல்ல மைக் அங்க ஆன்ல இல்ல, யாருக்கு மைக் அங்கதான் இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஃபீனிக்ஸ் மால். எல்லாரும் ஸ்லோகமா வராங்க ப்ரோ. என்னன்னு தெரியல, மேபி ஜாலியாவே இருக்க மாட்டாங்க. இவன் சும்மா கோச்சிக்கிறான். ஒன்றும் தெரியல. உங்களுக்கு டெலிவர் ஆகிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஆச்சு. இதெல்லாம் ஒரு இடமா இது. நான் ரெடியா இருப்போம். இவரை யாருன்னு பார்த்துருப்பீங்கன்னா கண்டிப்பாக சிச்சி ஒரு ரீல்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ட்ரெண்டாக இருக்காரு. இவர் தான் ட்ரெண்டா. எவ்வளோ ட்ரெண்டு பேசுறாரு, கேளுங்க சொல்லுவாரு. ஓகே, நான் இந்த வீடியோ நான் போடுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த காமெடி எல்லாம் உங்களுக்கு. பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்க போறோம்? ஃபினிக்ஸ் மாலா? ஃபினிக்ஸ் மால் வாங்கிடுவாங்க. நம்ம கிளம்ப வருமா? ஃபினிக்ஸ் மால் வந்து உள்ள சேர்க்க மாட்டாங்க. எங்களை இங்கிருந்து பார்க்கணும். அவரு வாட்ச்மேன் நம்மளே பார்க்கறா. கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க. ஏய் அரசே வருவாங்க. மைக் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேசுறாங்க வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மைக் இங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஓகே எல்லாம் நான் பசங்க தான். வாங்க வாங்க அப்படி பீட வாங்க. இது ஃபினிக்ஸ் மால்டா. ஃபினிக்ஸ் மால் பாருங்க. ஃபினிக்ஸ் மால் என்ன ஃபினிக்ஸ் மால். நீ வந்திருக்கியாடா? நீ வந்திருக்கியாடா? ஐயோ அவன் ஃபினிக்ஸ் மாலா? இதானே ஃபினிக்ஸ் மாலா? நீ மட்டும் தான் பேசுறாங்க, எடுக்க மாட்டாங்க. அவன் சொல்லுமா அவங்ககிட்ட கோச்சிங்க மூஞ்சி காமிக்க மாட்டான். ஆமா தான் மூஞ்சில புரியுதா? ஓகே நம்ம தம்பியா போயிட்டான். சொல்லுங்க உங்க சார், உங்க கருத்து சார். மாடு வந்து என்ன கருத்து உங்களுக்கு? மாடு உண்மையிலே சூப்பரா இருக்கு. பொண்ணுங்க அதோட சூப்பரா இருக்கு. ஓகே பொண்ணுங்களா இருக்கிற நம்ம எல்லாம் கொஞ்சம் ஹீரோ மீட் பண்ணுவோம். உங்க கருத்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இந்த மால் வந்து என்ன கண்டீங்க? மால் வந்து வேஸ்ட் ப்ரோ. ஐயோ நம்ம போயிருந்தோம்னா நல்லா பீச்சு போயிட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்கலாம். மால் வந்து வேஸ்ட். ஃபிகர் இல்லை, ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வெளியே வந்து எல்லாம் ஜாலியா இருக்கும். எங்க போறானோ எங்க வரானோ ஒன்னும் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மால் பண்ணிட்டு? இந்த மாலு பெருசா இருக்கு. சரி, ரொம்ப அழகா இருக்கு. சரி, கொஞ்சம் வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. கேமராமேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நாங்க லாக் பண்றேன். அங்க பாருங்க. ஐயோ காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனை பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கான். இது நான் ஹேண்டில் பண்றேன். சொல்லுங்க என்ன பண்றீங்க? அது பன்னாட்டியமா பேண்டியமா என்னது? இது ஃப்ளோர் நம்பர் 1 தான். நான் 2 சொல்லல. 2 நீங்க 2 பாப்பீங்க. நான் 2 சொல்லல. ஒத்துக்க முடியாது. தெய்வநாடு பாத்துங்க. ஃபெர்பினியம் பேரு. நான் 1 தான் சொன்னேன். இப்போ மோசமான பசங்க இருக்கானுங்க. அவனுக்கு தேடி போயிருக்கேன். நீங்க அவங்கள பாப்பீங்க. ஒருத்த ஓடுறான். இருங்க கார்னேஷ் கமான்பா. சொல்லுப்பா. வணக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மாலை பத்தி? ஹெல்ப் பண்றான். மாலுக்கு போகலாம் டைம் இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் டைம் மாலுக்கு வந்துருக்கேன். அண்ணன் கூட. அண்ணன் தென்னரசு அண்ணன்.
சன் டிவி செய்திகளுக்காக நெடுமாறன். இப்ப இது எங்க அண்ணன் கிட்ட கேட்டு வரேன் அண்ணா. நான் அதே மாதிரி விட மாட்டேன். நான் தனியா வீடியோ எடுத்து யூடியூப்ல போட மாட்டேன். யூடியூப்ல வந்து நான் வந்து வீடியோ எடுப்போம். இந்த யூடியூப் உங்களுக்கு சரி பண்ணி வரல. இதையான ஜஸ்ட் ஒரு பிரியாணிக்கு நம்ம பசங்க தீயா பண்றானுங்க. மனோஜா யாரும் பார்க்கலடா, ஏசறீங்களா? மார்னிங் பிரியாணி, ஃபைனலி பிரியாணி புளியாந்தோப்பு. அங்க வா இதுக்காக 4 போலீஸ்ட மாட்டி அதுக்கும் மேல இந்த ஒரு பிரியாணிக்காக. டேஸ்ட் எல்லாம் சாப்பாட்டுல ஒருத்த கூட கவனிக்க மாட்டான். பாடுபட்ட ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஃபுல்லாக தூங்கல. பீச்சுக்கு போனா பீச் மூடி இருந்துச்சு. 2 மணி அங்க வந்து மெரினா பீச் மாட்டோம், பெசங்க பீச் மாட்டணும், எல்லாம் பீச்சை மாட்டணும். கடைசியா ஃபைனலி காலையில் நாங்கள் தான் போய் வீட்டை ஃபஸ்ட்டாக திறக்க போகிறோம். மறுபடியும் பீச்சுக்கு போகிறோம். அதுதான் இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பார்த்துங்க, பிள்ளைங்க தீயா இருக்காங்க, ஃபுல் தீயா இருக்காங்க பிள்ளைங்க. சச்சின் இங்கே பாருங்க, மணி பாலா ரிட்டர்னிங் பில் தான் பாவங்க தூக்கத்தையே வந்திருக்கான். சிக்கல் சண்முகம் பிரியாணி கோசம் நீங்க கூட்டு வந்துக்கிறாங்க. பிரியாணி நல்லா இருக்கா? மிட் நைட் பிரியாணி வந்ததுக்கு வர்த்தான பிரியாணிங்க. புளியந்தோப்பு வெரி நைஸ். புளியந்தோப்பு இது எங்க பிளான், சடன் பிளான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டியா இல்ல? எங்க மாமா சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு தத்துரு போலீஸ் ஏறாதீங்க யாரும். அப்படியே போடுறீங்க. இந்த ஒரு பிரியாணி எல்லா போலீஸ்லயும் எல்லாரும் மாட்டி நான் ஒன்று சொல்றேங்க வாங்க. லைட்டிங் சொல்லுங்க. இன்னொன்று என்ன ஒண்ணுன்னா, இது பீச்சுக்கு போறப்போ என்ன பிடிச்சாங்க, என்ன பிடிச்சி என்ன கேள்வி கேட்டாங்க. ஒரு கேள்வி கிடையாது, என்னன்னு கேள்வி. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ முக்கியமான ஒரு பிறந்து சொல்லுங்க. சார் உங்களை கூப்பிட்டா என்ன சொல்லுவீங்க? அவரு என்ன கூப்பிட்டு, தம்பி என்ன கூப்பிட்டுல, இன்னொரு சார் போலீஸார் கூப்பிட்டு, பிறந்தது பெரம்பலூர், படிக்கிறது வண்டலூர், சுத்துறது அடையாறு அப்படின்னு ஒரு கேள்வி. அதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நாங்கள் போலீஸ்கிட்ட 2 டைம் மாட்டோம், மறுபடியும் வராருங்க. சுத்தி எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். ஒரு போலீஸா சுத்துறாங்க. பாருங்க, எங்களை அட்டாக் பண்ணுறதுலாம் வராங்க. இல்லை பிள்ளைங்க டீயா சாப்பிட்றானுங்க. ஏதாச்சும் சொல்லுவாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒன்றும் தொடர சொல்லாங்க. உருப்படியா இவங்க கூட்டுறதுல ஒரே ஒரு விஷயம்னா இந்த புளியந்தோப்பு பிரியாணி தான். வாங்க நீங்க வேற இருந்தா சாப்பிடுங்க. கீழே போட்டாங்க. நீங்க ஏதோ சொல்றேன் மாமா, சொல்லுவாங்க. அவன் எடுக்கலடா. நிறைய ரொம்ப பஞ்சாவல, ரொம்ப கம்மாவல. பாத்தீங்களா? நம்ம கிளாஸ் கேட்ச் பாப்பீங்க, பாத்தீங்க டீம் பாப்பீங்க. சார் தம்பிக்கு ஒரு ஆசை விடுறேன், பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டுறேன் சொல்றான். எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும். எதுக்கு வாயது வந்த அவன் ஏமாந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். பாசம் சொல்ல மாட்டான், அவன் ஏமாத்துறாங்க. நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் அந்த பஸ். பசங்க திருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தீயா இருக்கானுங்க, சாப்பிடுறாங்க. உங்க கருத்து ஏதாச்சும் சொல்ல. நீங்க சாப்பிடுறதுனால வயிறு கொலாப்ஸ் ஆகுது ப்ரோ. நீங்க சொல்லலாம், சாப்பிடக்குள்ள பேச நீங்க சொல்லலாம். நோ கமெண்ட்ஸ். பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கோம். அப்படி திருப்பி காமிப்பா. ஃபுல்லா இருட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 மணி. இப்போ நாங்கள் ஃபுல் வெயிட் பண்ண வந்திருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ணன் பேச போறேன். அண்ணன் நீங்க ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. இல்ல இந்த கிளைமேட் நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? நல்லா இது. அவ்வளவுதான். நீ போய் மாமா பேசாம போய். மாமே மாம்சே பேசாம பாருங்க. மாம்சே, நீ இந்த கிளைமேட் எப்படி என்ஜாய் பண்ற? 3 மணிக்கு
நான் நிறைய கனவு இருந்தது எனக்கு. நான் வந்து எங்க ஆளோட இப்படிதான் நினைச்சேன். என் கிரகம் உங்க கூட வந்து நான் சுத்தி நிற்கிறேன். ஐயோ போட்டுருவேன். ஓகே எங்க கரகம் அந்த நாய் கூட நான் எனக்கு ஒரு பிரச்சனை நான் வரலன்னு இல்ல இல்ல அப்படியே அப்படியே நான் வரலன்னு தான் சொல்றேன். திருப்பி அப்படி ஃபுல்லா பீச் என்ஜாய் பண்றோம். பேர் மாக்குதா இந்த கிளைமேட் என்ஜாய் பண்றீங்க இல்லையா? I like the enjoyment. அங்க பாரு அங்க பாரு தெரிஞ்சு உங்களுக்கு ரெண்டு பேர் தெரு நினைக்கிறாங்க பாருங்க. இருக்கு அப்படியே இங்க காமியா மாம்ஸ் நீங்க மாம்ஸ் நினைக்கிறேன் கருத்து மாம்ஸ். ஹாப்பி இதுக்காக தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும்னு நினைச்சோம். ஜாலியா வந்திருக்கோம். சில தற்குறிகையும் போகவே வேணாண்டாங்க. அந்த தற்குறியை வந்து வீடியோ போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேற யாரும் சொல்றேன் கேமராமேன் சொல்றான். கேமராமேன் லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கமான் நீங்க ஒருத்தர் தனியா பேசிக்கிறான். போட்ல தனியா பேசிக்கிறான். இந்த போட்ல உட்காந்து ஆசை சூப்பர்டா. சொல்லு உங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க கிளைமேட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணனா வாழ்க்கையில நீங்க எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஆமா நீங்க ஒரு நிமிஷம் அங்க காமிங்களா அங்க பாருங்களேன். அங்க கிளைமேட் எல்லாம் வீடியோல தெரியாது. பயமா இருக்குல்ல? அலைகள் அலைவாசி அலையோசை கடற்கரை காற்று அலையோசை நீ காற்று இயற்கை இதை விட வேற என்னங்க வேணும்? அவ்வளவுதாங்க. பக்கா பிளேஸுங்க. என்னோட போட்டுதாங்க. எங்க ஆக்சுவலி காமிடா ஆக்சுவலி நாங்க வந்து இங்க வந்து 1 மணிக்கு வந்தோம். அங்க பசங்க போச்சுக்கிட்டா திட்டு வாங்கிக்கின்னு அப்புறம் இங்க புளியாந்தோப்பு பிரியாணிக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ வந்திருக்கோம். பர்மிஷனோட வந்திருக்கோம். ஒரு 1 hour இங்க உட்காந்துட்டு இன்னொரு 1/2 hourல ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஜாலியா போய் எல்லாம் ஆட்டம் போட்டு நாங்க மறுபடியும் ஹாஸ்டலுக்கோ வீட்டுக்கோ போயிடுவோம். ஆனா லைஃப்ல ஒரு வாட்டியாவது இது மாதிரி என்ஜாய் பண்ணி பாருங்க. பசங்க கூட நீங்க வெளியே போய் பாருங்க. அதோட என்ஜாய்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நாங்க அதை என்ஜாய் பண்ணலன்னா வாழ்க்கையில நீங்க எதையுமே என்ஜாய் பாப்போமா? இப்போ டைம் ஒரு 3 மணி ஆகுது. நாங்க ஆக்சுவலி நேத்து நைட் 8 மணிக்கு கிளம்புறோம். 8 மணி இது சந்தோஷமா ஜாலி சுத்தி இருக்கோம். மால் போனோம், பீச் வந்தோம், திருப்பி போய் அந்த பிரியாணி சாப்பிட்டு திருப்பி பசங்க பீச் வந்திருக்கோம். ஒரு 200 கிலோமீட்டர் நாங்க சுத்தி டிராவல் பண்ணிருக்கோம். ஓகே அப்படியே வாங்கலாம். எங்க ஒருத்தர் தூங்கு மூஞ்சின்னா தெரியல யாரு இது கண்டிப்பா இருக்கு தூங்குறான். ஆல்ரெடி பைக் டிரைவ் இவன் தான் தூங்கு மூஞ்சி தூங்காம இருக்கான். நீங்க கருத்து? தூங்கணும்ல பீச்சுக்கு வந்தோடனே கொஞ்சம் எக்ஸைட்டட் கியூரியாசிட்டியாட இருக்கு. காலையில சன்ரைஸை பார்த்துட்டு நீங்க லவ் பண்ணீங்களே, இப்ப நீங்க லவ் பண்ணிப்பீங்க கண்டிப்பா. வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கா? பசங்க வந்தது சந்தோஷமா இருக்கா? இல்ல ஆள் கூட அந்த அளவுக்கு வெளியே போனது இல்ல. நீங்க லவ் பண்ணிருக்கீங்க? லவ் பண்ணிருக்கேன் பட் ஆனா ஆளு கூட அந்த அளவுக்கு நான் போனது இல்ல. பசங்க கூட தான் ஃபர்ஸ்ட். பட் கொஞ்சம் நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே உங்க கருத்து ஓகே வளர்த்துக்கானுங்க. இல்ல இல்ல நான் உங்களுக்கு ஒருத்த கூட காமிச்சு கன்னியாகுமரி நிறைய இருக்கு இந்த மாதிரி என்ன சொன்ன கடல்ல நீங்க நல்லா டைலாக் சொன்னடா. சோ கைஸ் பேசட்டுமா? என் ஊரு கன்னியாகுமரி. நீ கேளு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இதே மாதிரியா? ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் கேமராமேன் பார்த்துக்கங்க. இவங்க இந்த வீடியோலாம் இவங்க தான் எடுத்தா. பட் இப்போ என்ன ஒரு இதுனா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இவன் மைக்கில் பேசுகிறேன். மைக் ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் கேமராமேனு. இவங்களாம் இந்த கேமரா எடுத்து தான் வந்து ஹேண்டில் பண்ணதான் தான். இப்போ அவன் சொல்கிறான் உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த கருத்து? அவன் சொல்லுவான் கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ் எனக்கெல்லாம் இங்கே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை கைஸ். ஏன்னா எங்கள் ஊர் கன்னியாகுமரி, அங்கே இந்த மாதிரி பல கடல் இருக்கு. என்னால் ஃபர்ஸ்ட் நைட் அவுட்டு அந்த சாயந்தரம் முருகன் கோயிலுக்கு போமா நைட்டு கறிச்சு போட் பண்ணு. திருப்பி வா. கடை போ. கவுந்து போமா.